நீங்க வந்திருக்கீங்க என்ன பார்த்தா பரிதாபமா இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? தெய்வ லோகத்தில இருந்து இங்க வந்திருக்கீங்க. உடம்புல விட்டு சதைய காணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க போல இருக்கு. கஷ்டப்பட்டு இங்க வந்து இப்ப கடைசியா வந்து என்கிட்ட விவரம் கேட்க வந்திருக்கீங்க. விவரம் கேட்க போறீங்களா இல்லையா வேற ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்களான்னு தெரியல. சவனக்குள்ள மாதிரில நிக்கிறிய சாமி. அதிக ஊட்டச்சத்து போயிருச்சோ உள்ள, அதிகமா சாப்பிட்டே எவ்வளவு இருக்கு. புட்டிச்சா ஒரு புட்டிக்கு கூட தாங்க மாட்டேன் எவ்வளவு இருக்கு. சரி என்ன பண்றது, கேட்கணும்னு வந்துட்டீங்க. ஏன்னா முனிவர்களே பல விதமான முனிவர்கள் இருக்காங்க. மதுரையில அந்த காலத்துல பிரளயம் நடக்கும் போது அங்க உள்ள நாடு 49 நாடுகள் அழிந்ததாம் மதுரையை சுத்தி. அப்போ அங்க அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டு போன நூல்களை பொறுக்கி, அந்த நூலை பொறுக்கி பொதிகமலை சென்று தமிழ் வடித்தாராம். அவர் ஒரு முனிவர். கொக்கனை நினைத்தாயா கொங்கனவா என்று ஒரு பெண்ணாகப்பட்டவர் பார்த்து கேட்டாராம் ஒரு முனிவர். அவரு ஒரு முனிவர். முனிவரை பத்தி சொல்லணும் நிறைய சொல்லலாம். நீங்க எந்த முனிவர்? ஏன்னா இப்பெல்லாம் சாமியெல்லாம் நம்ப முடியலங்க. எல்லாம் பிராடு சாமியா போகுது. நான் தான் சாமி நான் தான் சாமின்னு இருக்கிற பொம்பளை பிள்ளைல ஒன்ன விட மாட்டாங்க. பார்க்கும்போது நான் தான் சாமின்னு ஆசீர்வாதம் பண்றது, ஆசீர்வாதம் பண்ணதோட அந்த பிள்ளைய தள்ளிக்கிட்டு போயிடுறது ஆசிரமத்துக்கு. இவங்க வந்து தொண்டு செய்யறாங்களாம் நாட்டுக்கு. உங்களை மாதிரி சாமியார தான் பிள்ளைகளும் நம்பி போகுது. அப்புறம் பார்த்தாக்கா சுவாமிகளின் லீலை பெருசு பெருசா போட்டுறாங்க. இந்த சாமியார் எப்படின்னு தெரியல. இப்பதான் முத பாக்குறோம். இதுக்கு முன்ன பாத்திருந்தா தெரியும் இவர் எப்படிப்பட்ட சாமியாரு அப்படின்னு. இப்பதான் சந்திக்கிறோம். ஏன்னா நாரதர்னா எப்படிப்பட்டவர்னு எனக்கே தெரியாது. எனக்கு இதை பாக்குற வாயில்லா பூச்சி போல இருக்காரு. ஏன்னா ஊமை ஊரை கிடக்கும், பெருச்சாலையும் வீட்டை கிடக்குவான். இது எதை கெடுக்கிறதுக்கு வந்து நிக்கிறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஊமை மாதிரி இருக்கிறத பார்த்தா ஏதோ உள்ள பெரிய எரிமல்ல வெட்டிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் வாய குடுமா நீங்க மூடுங்க சித்த. இங்க பேசி இருக்கும்போது உங்களை நடுப்புற கூப்பிட்டாங்களா நீங்க வாங்கன்னு? குடுக்கறதும் வாங்கறதும் சாமிக்கு எனக்கு உள்ள பிரச்சனை. உங்களை யார் நடுப்புற கூட்டா? கேட்டா மட்டும் பதில சொல்லணும். சட்டை உடச்சு விடுவேன். புரியுதா? வாங்க. பாக்குறத பத்தியா ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி. அம்மா உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்கணும்னு சொன்னேன். நீங்க ஒரு வள்ளி, ஒரு பாமர பெண்ணு. ஒரு பாமர பெண்ணா இருந்தாலும் கூட ஒரு காட்டுல இருக்கக்கூடிய பெண்ணுகிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறது தெரியாம, ஒரு காட்டுல இருக்கிற பெண்ணுகிட்ட ஒரு மரியாதை கொடுத்து ஒரு நாரதன் ஒரு பெரிய மனுஷன் 14 உலகத்துக்கு சொல்லக்கூடியவன், முக்காலத்தையும் வந்தவன் நாரதன். அப்பேற்பட்ட ஒரு நாரதர் என்ன சொன்னேன்? அம்மா உங்களை பற்றிய வாங்க போங்கன்னு சொல்றேன்னா அந்த மரியாதை என்னங்கிறதே உனக்கு தெரியலையம்மா. அதான் நக்கிற நாயும் குத்துற கோழியும் சும்மா இருக்காங்க. என்ன சொல்லி குத்தம் இல்ல. நான் தவறுதலான வார்த்தை சொல்லியிருக்கேனா? தவறுதலான வார்த்தையை உபயோகப்படுத்திருக்கேனா? அப்படி நான் தவறுதலா சொல்லி இருந்தா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பேசுறதுல நியாயம் இருக்கு. நீங்க அங்க இருந்து வந்தா பச்சை புள்ள மாதிரி தெரியுறீங்க. உடம்புல ஒண்ணுமே இல்ல. அதே நேரத்துல பிடிச்சா ஒரு முடிக்கு தாங்க மாட்டான். நான் சொல்லாட்டி அங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை பேரை பிடிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த கணக்கெடுக்க வேணாம் வந்திருக்கேன். யாரு எதை செய்யணுங்கிறத முதல்ல தெரிஞ்சு பேசணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பக்குவம் தெரியணும். பக்குவம் தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். யாரு என்ன தரம், யாருக்கிட்ட எப்படி போகணுங்கிறது. அழகா வரவேற்றீங்க. அறிவினர் சேர்தல் நன்று அப்படிங்கிற ஒரு கவி, அவ்வையனுடைய கவியை சொன்னீங்க. கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் சொன்னதை முதல்ல நீ புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கிடையாது. பாவம் சின்ன பிள்ளை குடிச்ச வர சுமத்துல இருக்கு. உனக்கு என்ன தெரியும்? அடிய தெரியுமா, நுனிய தெரியுமா, முட்டைக்கு சனி மூலை தெரியுமா, புளிய முட்டைக்கிட்ட உனக்கு சனி மூலை தெரியுமா? ஆமா, வந்த கதையோட அப்படி வந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஊருக்கும் மரியாதை. என்ன வாய் பதனம் கை பதனம் உங்க பிரஜாபதி பதனமும் பதனமா பாதுகாத்து. இந்த வேற ஆளுகிட்ட கதை விடுற மாதிரி அப்படி இப்படி அரண்டி விட்டோம்னா நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிற நோக்கத்துக்கெல்லாம் போக கூடாது. ஏன் இப்ப நீங்க சொன்னீங்களே சின்ன புள்ள பச்சை புள்ள மாதிரி ஒரு குடி பிடிச்சா தாங்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க. அதே சமயத்துல அப்படியே எடுத்துட்டு போறேன்னு தவறு கிடையாது. உடம்ப பார்த்து எடை போடுறது யாரு எடை போடணும்?
ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்றோம்னா அம்மா இவர் தான் மாப்பிள்ளைன்னு காமிக்கும் போது என் புருஷனுக்கு என்ன அப்படி உடம்பு இல்லாம இருக்காருன்னு ஒரு பொண்டாட்டிக்காரி வருத்தப்படணும். என் பொண்டாட்டி என்ன செய்யணும்? ஒரு பொண்டாட்டி ஒரு மனைவியா வர போறவன் என் புருஷன் இப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா அப்படி வாட்ட சாட்டமா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி நல்லா உயரமா இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒரு பொண்டாட்டி தான் புருஷனை பார்த்து இப்படி தேர்ந்தெடுப்பா, கணக்கு பண்ணுவா. நீ யாரு, இப்ப நான் யாரு? ஏன் உடம்ப பத்தி நீ பேசுறியா? அப்ப உனக்கு எதுவும் நோக்கம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒண்ணு சொன்னீங்க, சாமியாரெல்லாம் நம்ப முடியல, சட்டம் போடு சாமியார்களை சாமியார்களுடைய லீலைகள்னு போடுறாங்களாம். உங்க நாட்டுல நடக்கிறது நீ நல்லதே பார்க்க மாட்டேன்னு பார்த்தா எனக்கு தெரியுது. சாமியார்களை ஆமா குறை சொல்றேன், அவங்க வாட்டில கீழே படுத்துருக்காங்க, மேல படுக்கிறது சுத்தமாக முட்டையே கிடக்க மாட்டேங்கிறாங்க. சாமியாரை பிடிச்சிக்கிட்டு தான் எல்லாம் மாட்டினான தவிர பொம்பளைய மாட்டினான எவனாவது விட்டுட்டாங்க. வேண்டாம், அப்படி போனாக்கா அப்படி போயிடும். சாமியாரை பத்தி குறை சொல்லக்கூடாது. நாரதர்னா யாரு? உங்களோட கிள்ளுக்கிறையா? உடம்ப பார்த்து இடம் போடலாமாங்க? முதல்ல என் உடம்பு போச்சுன்னா என்ன காரணம் தெரியுமா உனக்கு? என்ன உடம்ப பத்தி இடம் போடலாமாங்க? அரும்பு கோணலா இருக்கும், இந்த மலர் கோணலா தாமா இருக்கும். வாசம் இல்லாம போகுமா? எப்படி போகும்? இரும்பு கோணலா இருக்கும். யானை அடக்காம விடுமா? கரும்பு கோணலா இருக்கும், இனிக்காம போகுமா? எப்படி? நரம்பு கோணி போச்சு. நம்ம இப்படி இருக்கோம்னா நம்ம செய்யலாம். என்ன மதுரை வீரன் ஜெயலலிதா நீங்க பார்த்து இந்த இடத்துல சொல்லலாமா? ஆனா உடம்ப பார்த்து என்னைக்குமே இடம் போடக்கூடாது. நெட்டையா இருப்பான், நெட்டையா இருப்பான், அவனுக்கு பாருங்களே குட்டையா இருக்கும். என்ன அறிவு? குட்டையா இருப்பான், அவனுக்கு பாரு நெட்டையா இருக்கும். என்ன அறிவு? மரத்திற்கு ஓர் அறிவு, பூச்சி புழுக்களுக்கு 2 அறிவு, மீனுக்கு 3 அறிவு, வரவைக்கு 4 அறிவு, மிருகத்திற்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு அப்படிங்கிற பகுத்தறிவை கொடுத்திருக்கேன். அது மாதிரி நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் உங்களை அறிவாளியா நான் கருதுறேனே தவிர தவறுதலா நான் பேசணுங்கிற எண்ணத்தோட நான் வரலமா. ஏன்னு கேட்டீங்களா, நான் ரொம்ப பொறுமையான ஆளு. அதனாலதான் அப்படி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன். அதனால ஒதுங்கி போறாரேன்னு நினைக்கப்படாது. ஏன்னா அந்த பூனையை கண்ட உடனே எலி என்ன செய்யும்னா பல மைல் தூரம் ஓடிடும் பயந்துகிட்டு. ஆனா அந்த பூனை கொஞ்சம் இழைச்சி போடணும்னு இந்த எலி கேட்குமா, பூனையார பூனையார வாரியெல்லாம் 2 பேரும் புருஷன் முண்டாட்டி வச்சு விளையாடுவோம். கதையாத்தான் இருக்கு, பூனை இழைச்சி போன கதையாத்தான் இருக்கு போங்க கதை, என் கதை. அதே சமயத்துல நாரதர்னா யாரு? ராமாயணங்கிற காவியத்தை எழுதுறதுக்கு காரணமா இருந்தது யாருன்னு கேட்டா நாரதர். 30 தேவிகளுடைய அகந்தை அடக்கணுங்கிற காரணத்தினால அனுசியாங்கிற பெண்ணிடத்துல இரும்பு கடலையை கொடுத்து அன்னைக்கு வறுக்க சொல்லி 30 தேவிகளையும் முந்தான பிச்சை எடுக்க வச்சது யாரு அப்படின்னு கேட்டா நாரதர். அதே சமயத்துல விந்தைய மலைங்கிற மலை உயர்ந்து போயிட்டு இருக்கும் போது அந்த மலையினுடைய அகந்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அகத்தியன் இடத்துல சொல்லி அந்த மலையினுடைய அகந்தை அடைச்சி காமிச்சதுக்கு காரணம் யாரு? நாரதர். ராவணன் என்ற சொல்லக்கூடியவன் தன்னை விட ஆளுநர் இருக்கும் போது சிம்மாசனத்துக்கு கீழே 9 நவக்கிரகத்தையும் போட்டு குப்பரை போட்டு அது மேல மிதிச்சான். மல்லாக்க போட்டு மிதிப்பான்னு சொல்லி மல்லாக்கப்படுத்தவன் சனீஸ்வரன். சனீஸ்வரனுடைய பார்வை ராவணனுக்கு பட்டு ராவணனை அழிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு அப்படின்னா நாரதராகப்பட்டனா. யூபகேதி என சொல்லக்கூடியவனுக்கு அன்னைக்கு ஒரு பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டப்ப இந்த காதலை அன்னைக்கு நிறைவேற்றி வைக்கணுங்கிற நோக்கத்தோட பாடுபட்டவன் யாரு? நாரதராகப்பட்டனா. சாவித்திரி என சொல்லக்கூடியவனுக்கு தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்லி யமனோட போராடக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தினது யாரு அப்படின்னா நாரதராகப்பட்டனா. மார்க்கண்டேயன் என சொல்லக்கூடியவனுக்கு என்றும் 16 அப்படிங்கிற வரத்தை வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சிறப்பை ஏற்படுத்தினவன் யாரு? நாரதராகப்பட்டனா. நாரதர்னா என்னமோ சாமானியமா நினைச்சுக்கிட்ட அப்படி வந்திருக்கியே இப்படி வந்திருக்கிய புத்தித்தாவுல தெரிஞ்ச அப்புறம் இருந்தாலும் உங்களை பற்றி விவரங்களை கேட்டோம்னா உங்க பேச்சுக்கு என் பேச்சுக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்க தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும். ஆமா, தட்ட வேண்டிய இடத்துல தட்டுனா தான் சத்தம் வரும், கேட்க வேண்டிய நேரத்துல கேட்டா தான் கேள்விக்கு பதில் வரும். நான் கேள்வி கேட்கவே வரல, நான் என்ன சொன்னேன்? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் உடனே அடிக்கணும். திருவள்ளுவர்னா யாரு, திருக்குறள்னா என்னங்கிற அடிப்படைக்கு போனோம்னா தான் படிப்பறிவை காமிக்க முடியும். அப்படி திருக்குறளை சம்பந்தப்படுத்துறேன்னா உடனே அந்த கவிச்செல்வனி உன்னுடைய நாமால உங்களுடைய நாமால சொல்லணும். என்னுடைய தெரியாத கேட்கணுங்க. புகழேந்தி புலவன் ஒட்டப்புத்தனுக்கு பெண் பார்க்க போனப்ப, குலத்துங்க சோழனுக்கு பெண் பார்க்க போனப்ப ஒட்டப்புத்தன் கேட்கலையா? புகழேந்தி புலவன் கேட்கலையா? ஒட்டப்புத்தனை பார்த்து புகழேந்தி புலவன் கேட்டேன் அன்னைக்கு.
நாட்டு உங்க நாடு என்ன பெரிய நாடா, இங்க வந்து பெண் கேட்க வந்திருக்க அப்படின்னு ஏன்னு கேட்டா விட்ட பொறுத்த அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்லணுங்கிற நோக்கத்தோட, நாட்டினுடைய பெருமை தெரியும், தெரிஞ்சாலும் அவன் நாவல சொல்ல வைக்கணுங்கிற நோக்கத்தோட கேட்டேன். அது மாதிரிதான் நான் அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன சும்மா அதை விட்டு அப்படியே எப்படி இப்படி வந்திருக்கீங்க அப்படி வந்திருக்கீங்கன்னு சின்ன பையங்க வருவாங்க, அங்க வச்சுக்கோங்க. அந்த பேசலாம் பெரிய ஆளுகள்கிட்ட யாராட்ட எப்படி பேசணுங்கிற தரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சின்ன புள்ள தரமா போயிடக்கூடாது. இந்த தரங்கிற நாரதங்கிற அந்த இடம் கடைசி வரைக்கும் நிக்கணுங்கிறதுக்காக பாடுபட்டார் ஒருத்தர். அவர் தான் வருச்சூர் பழனியப்பன்னு சொல்லி இந்த நாரதருக்கே மரியாதை கொடுத்தார் உலகத்துல. இன்று இல்லாம போனாலும் அவருடைய புகழ் என்றுமே அழியாது. அவர் வாங்கின புகழை அழிக்கப்படாதுன்னு இன்னைக்கு ஒரு சில பேர் அதுக்கு முறையோட நின்றுகிட்டு இருக்கான். அந்த முறையை கீழே கொண்டு போயிடாதீங்க. வேண்டாம், உங்க பேச்சுக்கு என் பேச்சுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். எதுக்காக தெரியுமா? நீங்க சின்ன புள்ள பேசிடலாம், நான் பேச முடியுமாங்க? ஏன்னா அவங்க பாசையில தான் அவங்க பேசுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் தட்டி பின்னிக்கிட்டு இருக்காருன்னு வைங்க. தட்டி பின்றவற்றை போய் கேளுங்களேன், அண்ணே நம்ம ஊர்ல எப்படின்னு மழைன்னு சொல்லி அவர் பாசையில தான் அவர் சொல்லுவார். தட்டி பின்றவரை அவர் பின்னிக்கிட்டு இருக்காரு தட்டி, அவர் பாசையில தான் அவர் சொல்லுவார். அண்ணே நம்ம ஊர்ல எப்படி மழைன்னு அவர்கிட்ட கேளுங்களேன், அவர் என்ன சொல்லுவார்? அடாடா பின்னி எடுத்து குடிச்சுன்னு. ஏன்னா அவர் தட்டி பின்னிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர் பாசையில தான் அவர். அதே நேரத்துல வேக வேகமா ஒருத்தர் துணி துவைச்சுக்கிட்டு இருக்கான். துணி துவைக்கிறவன் போய் கேளுங்க, அண்ணே நம்ம ஊர்ல மழை எப்படின்னு கேளுங்களேன், வெளுத்து வாங்கி வெளுத்துட்டு இருக்காரு. அவன் பாசையில தான் அவன் சொல்றான். இதை விட பாலியாவாரம் பண்றவர்கிட்ட போய் கேளுங்களேன், அண்ணே நம்ம ஊர்ல மழை எப்படின்னு தண்ணி தண்ணியா ஊத்தி அடிச்சுன்னேன். அவர் தண்ணி ஊத்தி தானே வியாபாரமே பண்றாரு. அந்த கொடுக்க அவர் அப்ப அந்த பாதையில சொல்லுவாரு. இதையெல்லாம் விட வட்டிக்கு கொடுக்குறாங்களா இல்லையா, வட்டி வாங்குறாங்க. இந்த வட்டிக்கு கொடுக்குறாங்க போய் கேளுங்களேன், அண்ணே நம்ம ஊர்ல எப்படி மழைன்னு கேளுங்களேன். ஆடாடா கொடுத்து வாங்கிருச்சுல்ல, இவர் கொடுத்து வாங்குறாரா இல்லையா காசு. அவர் பாசையில அவர் சொல்லுவார். மாதிரி நம்ம கதைக்கு நீங்க யாரு? ஒரு கதாநாயகி. நான் யாரு? ஒரு தூண்டுகோல் மாதிரி இடையில வர்றாரு. ஆனா இடையில வர்றவனே சமயத்துல என்னென்ன பண்றாங்கன்னு தெரியாது. அது மாதிரி நீங்க தான் இந்த கதைக்கு முக்கியத்துவம். நான் வந்து அந்த கடைக்கு ஒரு வந்து நீங்க சக்கரை மாதிரி இருந்தாலும் நான் ஒரு கடையாணி மாதிரி நீங்க கடடாம இருக்கணும்னா நான் மாட்டிக்கிட்டே இருக்கேன். கடையாணி கலந்து போச்சுன்னா இங்க கதையே கலந்து போயிட முடியல. அது மாதிரி நான் அப்படி இருக்கேன். நீங்க தான் கதைக்கு நாயகி. ஏன்னு கேட்குறீங்களா? ஒரு பேருந்து வேகமா வண்டியை ஓட்டிட்டு போனாரு ஒரு ஓட்டுநர். ஆமா, இப்பதான் டிரைவர் ஓட்டுநர் ஓட்டிக்கிட்டு போறாரு. ஓட்டிக்கிட்டு போனவொன்னா வண்டி போய் பெரிய புளிய மரத்துல போய் ஓடி இருந்த ஒரு 5-6 பேரும் செத்து போயிட்டாங்க. செத்து போனவொடனே அந்த ஓட்டுநர் மட்டும் அவர் மட்டும் தப்பிச்சுட்டாரு. தப்பிச்சுக்கிட்ட உடனே அங்கிருந்து வந்து பார்த்தாங்க. ஆஹா என்ன ஆச்சு ஏதா ஆச்சு, இதுக்கு முக்கியமான ஆபீசர். ஆமா, அந்த அதிகாரிகள் எல்லாம் அங்கிருந்து வந்தாங்க. வந்துட்டு காலை பிடிச்சிங்க, வாயா இருந்தது 5-6 பேர் தான் இருந்திருக்காங்க பேருந்துல. எப்படியா புளிய மரத்துல மோதிச்சு, சம்பந்தம் இல்லாம நீ தான் வந்திருக்க, எப்படி மோதிச்சுன்னு கோபமா கேட்டாங்க. சரி, உடனே அதுக்கு அவர் சொன்னா, தெரியல நான் தூங்கிட்டேன். தெரியல தூங்கிட்டியா? அந்த மாதிரி ஓட்டுநர் சரியா இருக்கணும் கதையை கொண்டு போறாரு. கண்டிப்பா இருந்தாலும் கூட உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நாங்க எந்த வகையில சின்ன பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளைங்க கிடையாது, பெரிய மனுஷன் பெரிய மனுஷனும் கிடையாது. சின்ன பிள்ளையெல்லாம் ஒவ்வொரு சாதனை பண்ணியிருக்காங்க இல்லையா, அது போல நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவாளியா கருதி கேட்கக்கூடியது. அன்பு புகழும் பெரும் காடு, கவனி புகழும் நாடு,
அப்படி என்னங்க அரசியல கல்லு கலப்படம், சீனியில ரவை கலப்படம், சங்கீதத்துல சினிமா பாட்டு கலப்படம் போயிருமா இல்லையா? அப்படி கலப்படம் இருந்தாலும் வழியை மாத்தி தான் கேட்கிறேன். அன்பு வளம் பெறும் காடு, அன்பு பெறும் நாடு, நன்மை உரைக்கிறோமா? இந்த இடத்துல நான் உங்களிடத்துல கேட்கக்கூடியது கதையின் முறைப்படி கேட்கணுங்கிற நோக்கத்தோட என்ன கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல கொண்டு விழி கண்டு மொழி செய்யக்கூடிய நாடு எந்த நாடு என்பதை அழகாக சொல்ல வேண்டும் மகளே. என்ன வந்த உடனே அப்படி ஒரு மாதிரியா கொண்டு போறாரு அப்படின்னு வித்தியாசம் நினைச்சிடக்கூடாது. நீங்க அப்படி பேசினாதான் எனக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு வரும். அதனால அப்படி தைரியமா கொடுங்க. கொடுக்கறதுக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். என்ன சொல்லணுமோ நாடு எந்த நாடுங்கிறத அழகா சொல்லுங்க பாப்போம். திறந்தா மூட மாட்டாரு வாயினே அண்ணன் சொல்றது சரிதான். பெரியவர் எல்லாம் பெரியவர் இல்ல, சிறியவர் எல்லாம் சிறியவர் இல்ல. சரி, நான் தான் சின்ன பிள்ளைங்க பேசுறேன். இவரு பெரியவர் தானே. நக்கிற நாய்க்கு செக்குன்னு தெரியுமா, சிவலிங்கன்னு தெரியுமா? அதே நக்கிற நாய் அதுக்கு செக்கு என்ன எங்க இருந்தாலும் நக்கும். அதுதான் அதுக்கு வேலை. அது செக்குல இருந்தான்னா சிவலிங்கத்துல இருந்தான்னா அது வேலையை அது செய்யுது. நக்கிறத பத்தி நீங்க சொல்றீங்க. ஏன் நீங்க நக்கலையா? நீங்க நக்கலையா? சாமி நக்கனாரா? அப்புறம் நல்லா கேட்டுக்கணும். நான் நக்கலன்னு வேணா அவரை சொல்ல சொல்லுங்க. நான் நக்கல அப்படின்னு அவர் சொல்லட்டுங்க. நான் அதை பத்தி பேசல. அனுபவப்பட்டிருக்கேன். எது அனுபவப்பட்டிருக்கிறது இல்ல. நக்குனா நக்கல, உண்டு இல்ல. தெளிவான பதில சொல்லணும். இல்ல தெரியல. புரியுதா? நம்ம தான் பெரிய ஆளு, என்ன வேணாலும் பேசலாம். சித்தம் போக்கு சிவம் போக்கு சத்தம் போட்டா செல்வாக்கு எதை பேசினாலும் கேட்டுக்கிட்டு போவாங்க. அங்க வரவே கூடாது. புரியுதா? சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லியிருக்காங்க. ஆமா. புலி சிறுசா இருந்தாலும் பெரிய மலையை குடைஞ்சு விடும். அத முன்னாடி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு புடி புடிமா சாமிய பேசுறாராமா. சின்ன பிள்ளைய நாங்க சின்ன பிள்ளை தூக்கி மடியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசுறாரு. பேச வந்துட்டு ஏங்க நீங்க வேற சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைங்க என்ன, சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒன்னும் பெருமை சேர்க்கலையா? சரி, நீங்க பெரியவங்களாங்க இருங்க. பெரியவங்களுக்கு என்ன பெருமை? பெரியவங்க பெரியவங்க மாதிரியா நடந்துக்கிறீங்க? நீங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நாங்க சின்ன பிள்ளை மாதிரி நடந்துப்போம். நீங்க தானே சொன்னீங்க சின்ன பிள்ளைலாம் சின்ன பிள்ளை இல்ல, பெரிய பிள்ளைலாம் பெரிய பிள்ளை பெரியவங்க இல்ல அப்படின்னு. முனிவர்னு சொன்னா உங்களுக்கே அவ்வளவு கோவம் வருது. இவங்க கீழே கிடப்பாங்களாம், மத்தவங்களும் மேல கிடப்பாங்களாம். ஒரு தெளிவா பேசுறாராமா. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இவங்க மட்டும் தெய்வ லோகத்துல இருந்து பாத்துட்டு வந்திருக்காங்க. அங்க ஏன்னா ஊழல் அங்கதானே நடக்குது. எப்படி எவன் பொண்டாட்டி எவன் அபகரிக்கலாம்? 27 பொண்டாட்டி வச்சுக்கிறவன் ஒரு ஆளு. இன்னொருத்தவன் பொண்டாட்டின்னு தெரியாம அவன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் அவரை மாதிரி புருஷ மாதிரி மாறு வேடம் போட்டுட்டு கதவை தட்டுறது உங்க லோகத்துல. இங்க கிடையாது. புரியுதா? உருமாறி போய் அப்புறம் திரும்பி புருஷங்க நான் பாத்துட்டு பூனை ஒரு மாதிரி வெளில ஓடி போயிடுறது. என்ன ஒரு களவணித்தனம், திருட்டுத்தனம், முள்ள மாறித்தனம், முடிச்ச வைக்கணும் எல்லாத்தையும் அங்க பண்ணிவிட்டு இங்க வந்து நல்ல பிள்ளை மாதிரி பேசுறது. சமே பெரியவங்களுக்கு பெரியவங்க சொன்னா சின்ன பிள்ளைங்க கேட்டுக்கணும். பெரியவங்க அந்த மாதிரி நடந்துக்கணும். ஏன் நீங்க நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது நீங்க நடந்துக்கிறத பார்த்து நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சாமி நீங்க நல்லா நடந்துக்கிறீங்க, நம்மள பெரியவங்க மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு அந்த ஆசை எங்களுக்கு வரணுங்க. நீங்க வந்தோடனே என்ன சொன்னீங்க? நீ இன்னும் கொஞ்சம் வளரணும். நீங்க என்னமா வளர்ந்துருக்கிற மாதிரி என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் வளரணும்னா எதுல வளரணும்? இன்னும் இதுக்கு மேல வளர்ந்தா எங்களுக்கு 32 லட்சம் சொல்லிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வளரணுமோ அந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். அறிவுல வளரணுமா இல்ல ஆள்ல வளரணுமா? அறிவுல வளரணும்னா உங்களை மேல ஞானிகள். நீங்க பெரிய ஆளுங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க போகாத இடம் எல்லார பத்தியும் உங்களுக்கு தெரியும். அனைத்து பேரையும் பார்த்து ஒரு பொம்பளைய விட மாட்டீங்க. ஏங்க இல்லங்க, நல்லது செய்யறதுக்காக எந்த பொம்பளைய பார்த்தாலும் அங்க போய் கதவை தட்டிடுறது. அனுசியா வீட்டுல போய் கதவை தட்டினது. அவர் சொன்னாரு இரும்பு கடலை வறுக்க சொன்னேன், வறுத்து கொடுத்தாங்க அப்படின்னு. உண்மைதான். உங்களால அங்க பெருமை சேர்ந்துச்சு. சாவித்திரிய போய் பாத்தீங்க,
அங்க வேண்டாம்னு சொல்லி அவ திருமணம் செய்துக்கிட்டா. அப்ப நீங்க காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்து அங்க போய் யமனோட வாதாடி தன் கணவனை உயிரை மீட்டு கொண்டு வந்தா. அங்கேயும் உங்களால பெருமை. ஆனா இங்க வந்திருக்கீங்க, உங்களால எனக்கு பெருமை தானே கிடைக்கணும்? கிடைக்கும். ஏன்னா நீங்க பெருமைக்குரியவர். நாரதர்னா சும்மா கிடையாது, அனைத்தும் தெரிஞ்சவர் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு உங்கள்ட்ட பேசணும். ஏன்னா பெரியவங்க பெரியவங்க இல்லைன்னு சொன்னல. ஒரு கதைக்கு வருவங்க, நீங்க கதை விட்டீங்க கதையா. நானும் ஒரு கதை விடலாம்னு ஆசைப்படுறேன் சாமி. நல்லா திறந்து விடுமா. சரி, ஒரு முனிவர் அங்க போட்டாரு. இவரு மாதிரி முனிவருங்க. முனிவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆற்றங்கரைக்கு போயிருக்காரு. போகும்போது அங்க ஒரு சின்ன பையன், ஏன்னா சின்ன பிள்ளைய பத்தி என்ன சொன்னாரு, சின்ன பிள்ளைங்களும் சின்ன மாதிரி மாதிரி நடந்துக்கணுமா, சின்ன பிள்ளைங்களுக்கு அறிவு இருக்காது, நீங்களும் பெரிய பிள்ளை மாதிரி நடந்துவீங்க. அப்ப அந்த சின்ன பையன் என்ன பண்ற, படகு ஓட்டியா இருக்கான், படகு ஓட்டிட்டு இருக்கான், பரிசல் ஓட்டிட்டு இருக்கான். அப்ப இவரு மாதிரி சாமியார் போய் சொன்னாரா, ஏ தம்பி தம்பி. யாரம்மா? சாமியார் போய் அந்த பையனை கூப்பிடுறாரு. சாமியார் போய் தம்பியா? சாமியார் போய் அந்த பிள்ளைய கூப்பிடுறாரு. தப்பி தவறி அவரை கிளப்பாதம்மா. ஏங்க அவரை போய் சொல்லுறாங்க, வெத்த தகப்ப மாதிரி நிக்கிறாரு, வெத்த தகப்ப மாதிரி நிக்கிறாரு. அவரை போய் ஏங்க, ஐயா நீங்க சும்மா கொலையில இழுத்து விட்டுறோம்ல இருக்கியா, நீங்க சும்மா இருக்கிறவங்க சீண்டி விடுற. அவர் படகு ஏதோ கை பதன வாய் பதன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. வேற ஏதாவது கலப்பி எங்கேயாச்சும் மட்டை உடச்சு நிக்கிற மாதிரி ஆக்கிவிடாது. அவர் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேன், வாயை வச்சு. அப்போ தம்பிங்க வாங்க கூட்டாரா, என்னையா அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த கடைக்கு போகணும், அந்த கடையில கொண்டு வந்து என்ன விடுப்பா பரிசல்ல அப்படின்னு சொன்னா. சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். பரிசல்ல ஓட்டிட்டு இருக்கான் அந்த சின்ன பிள்ளை. சாமியார் உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து இருக்கிற வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும்ல. அவருக்கு வாயில வாஸ்து சரியில்லை. சின்ன பிள்ளை அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு சின்ன பிள்ளைகிட்ட, தம்பி உனக்கு மகாபாரதம் தெரியுமா, ராமாயணம் தெரியுமாப்பா அப்படின்னு. ராமாயணமா அப்படின்னா அது என்னன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னப்பா அது ராமாயணம் தெரியாதுன்னு சொல்ற, வாழ்க்கையில கால் வாசியை இழந்துட்டப்போ அப்படின்னு சொன்னாரா. அப்போ கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்காங்க திரும்ப. அப்ப திரும்ப கேட்டாங்க, உனக்கு மகாபாரதம் தெரியுமா? ஏங்க ராமாயணமே தெரியாதுன்னு சொன்னேன், மகாபாரதம் தெரியுமான்னு கேக்குறீங்களே அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்கான். என்னப்பா அது இதுவும் தெரியாதா, உன் வாழ்க்கையில பாதியை இழந்துட்டு தம்பி. ஒன்னும் இல்ல, ஏங்க பின்னாடி திரும்பி பாக்குறீங்க, உங்களே சொன்ன கதையில் கதையில் பாதியை இழந்துட்டேன்னு சொன்னாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்காங்க. ஏப்பா நீ படிச்சிருக்கியா? உங்களை யாரு கேட்ட, படிச்சிருக்கியா அப்படின்னு அந்த பிள்ளை கிட்ட கேட்டாரா. இல்லங்க நான் பள்ளிக்கூடத்து பக்கம் கூட போனது கிடையாது, நான் படிக்கலங்க உங்க அளவுக்குலாம், அந்த அளவுக்கு ஞானம்லாம் எனக்கு கிடையாது சாமி. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ஊர் உலகத்தை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கீங்க. நான் சின்ன பிள்ளை, ஏதோ நான் பேச்சு நான் படுக்க பேசிட்டு போறேன், அதெல்லாம் நீங்க ஒன்னும் மனசுல வச்சுக்காதீங்க, உங்க அளவுக்கு ஞானம் எனக்கு கிடையாது அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. அப்பதான் வாழ்க்கையில முக்கால் வாசி இழந்துட்டா அப்படின்னு. கொஞ்ச தூரம் போயிட்டு இருந்தோம். அந்த சின்ன பிள்ளை சாமியை பார்த்து கேட்டாரா, சாமி உங்களை யாரு, உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டானா. அப்பதான் சொன்னாரு, நீச்சலா எதுக்கு இப்ப எதுக்கு இந்த நேரத்துல அதை பத்தி பேசிட்டு இருக்கு, நீச்சல் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு. ஏன் அதை கேட்கிற அப்படின்னாரா. இல்ல ராமாயணம் தெரியுமான்னு கேட்டீங்க, கால்வாசி வாழ்க்கை போயிட்டுன்னு சொன்னீங்க, மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டீங்க, பாதி வாழ்க்கை போயிட்டுன்னு சொன்னீங்க, பள்ளிக்கூடம் போயிருக்கீங்க, முக்கால் வாசி போயிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு இப்ப நீச்சல் தெரியுமா தெரியாதா ஏன்னு கேட்கும்போது, இல்ல படகுல ஒரு சின்ன ஓட்டை விழுந்து தண்ணி மேல வந்துகிட்டு இருக்கு, எனக்கு நீச்சல் தெரியும், நான் தண்ணியில குதிச்சு நான் தப்பிச்சுப்பேன், நீச்சல் தெரியாத நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி தண்ணியில குதிச்சு அவன் போயிட்டான். போனா போகுதுன்னு போகும்போது சாமியார் பாவமா இருக்காரு, இவரை கை கொடுத்து நம்ம தூக்குவோம் அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிருக்கான் அந்த சின்ன பிள்ளை. அன்னைக்கு சாமியாரை காப்பாத்துறது அந்த சின்ன பிள்ளை தான். அதை மட்டும் மனசுல வச்சுட்டு பேசுங்க. ஏன்னா வண்டி வழி கற்கண்டு மொழி மாத்து வாழ்ந்திருக்கும் நாடு இது சொல் கூறு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வண்டிலே பலவிதமான வண்டு இருக்கு. காட்டி கொடுத்தது ஒரு வண்டு, கமண்டலத்தை அடைத்தது ஒரு வண்டு, துளைத்து சென்றது ஒரு வண்டு, தூது சென்றது ஒரு வண்டு. வண்டில இவ்வளவு இருக்கும்போது ஒரு பெண்ணோட விழிகளை வர்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா மான் விழியான்னு சொல்லுவாங்க, இல்ல வேல் விழியான்னு சொல்லுவாங்க, இல்ல கயல் விழியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வண்டுக்கும் ஒரு பெண்ணோட விழிக்கு ஒப்பிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஞான நீலை தான் உணர்ந்த சுவாமி, நாடு தொண்டை நாடு அருமையான பாட்டுக்கு பாட்டு, அருமையான பாட்டு. தந்தையினுடைய பெயர் என்னம்மா? நம்பிராஜன். தாயினுடைய பெயர் நங்கை மோகினி. உங்களுடைய பெயர்? வள்ளி. வந்திருக்கக்கூடியது காவலுக்கு. யாருக்காக? முருகனுக்காக. காவல் பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாங்க. இப்படி நான் கதையோட போயிருவேன் நீங்க நினைக்கிறீங்க.
அதான் தப்பு. என்ன நடக்க போகுதோ? ஆக நக்கிற நாக்கி செக்குன்னு தெரியாது, சிவலிங்கம்னு தெரியாதோ? நான் சொன்னது அதை சொல்லலையே. நக்கிற நாயும் கொத்துற கோழியும் சும்மா இருக்காதுன்னு நான் சொன்னேன். முதல்ல எதை யாரு எதிரி என்ன சொல்றாங்கிறத புரிஞ்சு கேட்டுக்கணும். அது மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல அதான் சொன்ன வாழ்க்கையில என்ன சொன்ன பழமொழின்னு சொல்ல போனோம்னா பல வகை உண்டு. அதான் சொன்ன சமஞ்ச பிள்ளைய தலையில் அடிக்கணும்டா, சமையாத பிள்ளைய குண்டில அப்படின்னா தவறா? அப்புறம் தவறு இல்லையா சாமி? நான் சொல்றேன்னா அடிப்படை இல்லாம சொல்லுவேனா? எப்படி? விவசாய குடும்பம் தானே. ஆமா. விவசாய குடும்பம்னா எந்த வகையில சமஞ்ச புள்ள கருது விளைந்த நெற்கதிர் அப்படின்னா சமஞ்ச புள்ள அந்த கருது கட்டை கட்டி அப்படியே ஒரு தலையில கொண்டு போய் களத்துல கொண்டு போய் தலையில அடிச்சா தானே நெல்லு கீழே வருவாங்க. சமஞ்ச புள்ளைய தலையில அடிக்கணுமா இல்லையா? சமையாத புள்ளைய குண்டியில அடிக்கிறாருன்னா சமையாத புள்ளனா நாத்து அந்த நாட்டை புடுங்கி நாட்டை நல்லா இந்த நாட்டை புடுங்கி என்ன செய்வாங்கன்னா அப்படி ஒரு கட்டு கட்டி அப்படி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு குண்டியில 2 கட்டு கட்டி குண்டில அடிக்கணும். இது அடிப்படை. நீங்க நக்கி இருக்கீங்களான்னு என்ன பார்த்து நீங்க கேட்கறீங்க, கேட்கலாமா? நல்லா கேளுங்க சாமி. உங்க அப்பா மாதிரி உங்க அப்பா செய்யும் போது எதுவும் நீ பாத்திருக்கியோ? இருக்கலாம். ஏன்னா சாப்பிடும் வகையில நாட்டு வகை உண்டு, தவறு கிடையாதுல்ல. உண்ணல் தின்னல் நக்கல் பருகுதல் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நக்கி சாப்பிடுறது தவறு கிடையாது. நக்கிற கூட்டம் உங்க கூட்டமா இல்ல எங்க கூட்டமா? ஏன்னா நாரதரை வந்து நீங்க எதுல சொல்லுவீங்கன்னா உடனே எச்சியில எடுத்துட்டு நக்கினாரு. தப்பு. எச்சியில எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு என்ன சொல்லலாமே தவிர நக்குனது யாரு அப்படின்னு கேட்டா நீ வணங்குறீல்ல முருகன், அந்த முருகனோட அப்பா நக்கினாரு. நம்ம நாங்க எங்கேயோ போய் நக்கணும், நீ நம்ம விளக்கு பிடிச்சிட்டு பார்த்த மாதிரி இப்ப நீ சொல்லிட்டு அதான் நம்ம நாட்டு செஞ்சாலைகளை பார்த்த மாதிரி கீழே கொண்டு போனீங்கன்னா அப்புறம் ரொம்ப கீழே வந்துடுவேன். வேண்டாம், தவறு கிடையாது. ஆனா சொல் வந்து எப்படி பேசணும்னா இலை மறைவு காய் மறைவுன்னா அப்படி பட்டும் படாம பேசுறது. ஆமா, தாமரை இலை இப்படி தண்ணியில பட்டும் படாம இருக்கும். நீ அழகா பேசுறீங்க, உண்மையில சொல்றேன். ஒரு சில பேர் அப்படி இல்லை, வந்தவொடனே இவர்கிட்ட பெரிய ஆள் யாரும் அவங்கள வந்து கேள்வி கேட்டு நிப்பாட்டி விட்டாக்க நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருடைய எண்ணம். ஆனா நீ வந்து பொறுமையா எனக்கு வாய்ப்பு கொடுத்து பேசுறதுனால ரொம்ப பெருமை அடைகிறேன். ஒரு சில பேர் பாவாடை எடுத்துட்டு வந்துருவாங்க, பிரச்சனை அந்த மாதிரி வராம நீங்க வந்து இந்த நக்குது அப்படின்னா ஒரு வைத்தியத்தை போய் ஒருத்தன் கேட்டானா ரொம்ப நாள் உடம்பு சரியில்லை எனக்கு மருந்து கொடுங்கன்னு சொல்லி அவர் வைத்தியர் மருந்தை கொடுத்துட்டு அப்பா மருந்தை சாப்பிட ரொம்ப சாப்பிடாத இன்னைக்கு இவ்வளவு நக்கு மருந்தை தேன்ல கலந்து அதை நக்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்றாரு. அப்பா ரொம்ப சாப்பிடாத அதனால கொஞ்சமா எடுத்துக்க முதல் நாள் இன்னைக்கு இவ்வளவு நக்கு. சரி மருந்தம்மா அவர் சொல்றாரு இன்னைக்கு இவ்வளவு நக்கு, நாளைக்கு தேன்ல கலந்து அவ்வளவு நக்கு. சரி அதுக்கு நாளை கழித்து எவ்வளவு நக்கு எவ்வளவு வேணாம் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால நக்குவதுங்கிற தவறு கிடையாது. பாம்பு வந்து நாக்கு போட்ட காரணத்தினாலதான் நக்கின காரணத்தினாலதான் பாம்புக்கு 2 நாக்கு ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. சிவன் வந்து நாக்கு போட்ட காரணத்தினாலதான் அன்னைக்கு ருத்ராட்சம் என்று சொல்லக்கூடியதுக்கும் பெருமை, அதே நேரத்தில் காதில் நடந்திருக்கக்கூடிய தோடுக்கும் பெருமை. அதனாலதான் அக்காலை ஏறுவான் அம்மானை கைவிட்டிப்பான் சுக்காலை பக்கம் சொருகுவான் நக்கனவன் ஆட்டை எடுப்பான் ஆலம்பாலை உண்டிடுவான் காட்டிலே குடிக்கிருப்பான் தான் சொன்னான் சிவனை. அதனால பெருமையாவும் கொண்டு போவானா சிறுமையாவும் கொண்டு போவானா அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல இப்ப நீங்க சொன்னதுல நான் வேணா புராணத்துக்கு வர்றேன், புராணத்துக்கும் வர்றேன், நடைமுறைக்கும் வந்துகிட்டே இருக்கேன். இப்ப நீங்க சொன்னதுக்கெல்லாம் இப்போ புராணத்துக்கு வர்றேன். நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும். முறையோட தட்டினவன் யாரு, முறை இல்லாம தட்டினவன் யாரு? முறையோட தட்டினவன் யாருன்னு கேட்டாக்க பொற்கை பாண்டியன் என சொல்லக்கூடியவன். பாண்டிய மன்னன் வந்து அப்படி நகர சோதனைக்கு வர்றேன். அப்படி வரக்கூடிய நேரத்துல ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா குடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதவை திறந்திருக்கேன்னு சொல்லி இவன் தெரியாம போய் இந்த கதவை தட்டி விட்டான். தட்டின உடனே அவர் 2 பேரும் வெக்கப்பட்டு எந்திரிச்ச உடனே ஆகா இப்பேற்பட்ட தவறை செஞ்சுட்டேன்னு சொல்லி தன்னுடைய கையவே வெட்டி எறிஞ்சாமா. வெட்டி எறிஞ்ச காரணத்தினாலதான் கடவுள் காட்சி கொடுத்து செஞ்ச தப்ப வந்து ஒத்துக்கிட்டு உன் கையவே வெட்டி எறிஞ்ச காரணத்தினால உனக்கு தங்க கை பொற்கையாக கிடவது அப்படின்னு சொன்ன காரணத்தினாலதான் பாண்டிய மன்னனுக்கு பொற்கை பாண்டியன்னு பேர் ஏற்பட்டுச்சு. ஆமா, அவன் முறையோட தட்டின. முறை இல்லாம தட்டினவன் யாரு? இந்திரன் என சொல்லக்கூடியவன் அகலிகை மேல ஆசைப்பட்டு எவ்வளவு மகரிஷி போல வேடம் உண்டு அன்னைக்கு அகலிகையை கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட முறை இல்லாம போய் தட்டின. அப்படி முறையோட தட்டினவன் உண்டு, முறை இல்லாம தட்டினவன் உண்டு. இது புராணம். ஆமா, இப்ப நடைமுறைக்கு வந்துருவோம். ஏன் மாணி அப்படின்னா கலப்படம் தான் எல்லாத்தையும் கலந்து விடுவோம். கதம்பம் ராமன் வந்தார் வில்லை வளைத்தார் வளைச்சிட்டு போறாருன்னு படுத்துவாரு. அதையும் கொடுக்கணும் இதையும் கொடுக்கணும். அப்பதான் அந்த ரசனையோட போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்க அழகான ஒரு கதை. சாமியாருக்கு இருந்து போனானா போன உடனே தம்பி அப்படின்னு கேட்டானா. நீ தம்பி அப்படின்னு சொன்னா இன்னொன்னு சொன்ன நீங்க என்னமோ உயரமா இருக்க மாதிரி
உயரமா இருக்கிறதெல்லாம் பெருசாயிருமா? அதானே. இந்த கையில இருக்க புடிச்சா 5 விரல், இந்த 5 விரலுக்குமே போட்டி வந்துட்டாங்க. எப்படி? இந்த ஆள்காட்டி விரல் சொன்னிச்சு, உங்க 4 பேரை கூட நான் தாண்டா பெரிய ஆளுட்டான். மற்ற வரலாம் கேட்டுட்டான், எப்படி நீ பெரிய ஆளுன்னு. எட்டி ஒருத்தன் வர்றான்னா அதோ வருகிறான்னு காமிக்கக்கூடியது நான் தான், அதனால நான் தாண்டா பெரிய ஆளு. இந்த ஆள்காட்டி விரல் மண்டக்கணமா சொல்லிட்டான். சரி. அப்பதான் நடுவிரல் பார்த்துட்டான், போடா நீ ஆள் காட்டுறதுல பெரிய ஆளு, ஆனா உன்னையெல்லாம் விட அதிகம் உங்களையெல்லாம் விட வளர்ந்துருக்கிறதுல நான் தாண்டா பெரிய ஆளு. இந்த பாம்பு விரல் நடுவிரல் சொல்லிட்டான். சரி. அப்பதான் இந்த மோதிர விரல் பார்த்துட்டான், போடா போடா நீ ஆள் காட்டுறதுல பெரிய ஆளு, நீ வளர்ந்துருக்கிறதுல பெரிய ஆளு. மோதிரங்கிற கனையாளிய வாங்கினா முதல்ல அணியக்கூடியது ஏன் விரலுக்குத்தான், முதல் மரியாதை எனக்குத்தான், அதனால நான் தாண்டா பெரிய ஆளு மோதிர விரல் சொன்னிச்சான். சரி. அப்பதான் இந்த சின்னமா இருக்க சுண்டி விரல் பார்த்துச்சான், போடா போடா நீ ஆள் காட்டுறதுல பெரிய ஆளு, நீ வளர்ந்துருக்கிறதுல பெரிய ஆளு, நீ மோதிரம் போடுறதுல பெரிய ஆளு, ஆனா நான் தாண்டா உங்களை எல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு இந்த சுண்டி விரல் சொன்னிச்சான். அது எப்படி? அப்பதான் சொன்னிச்சான், நீங்க எல்லாம் பெரிய ஆளா இருந்தாலும் மனுஷன் அப்புறம் தான் ஒரு கோயிலுக்கு போறோம்டா, முதல்ல தூய்மையா. கண்டிப்பா. கோயிலுக்கு போகும்போது அப்படி கையெடுத்து கும்பிடணும்டா, அப்ப நான் முன்னால வந்துருவேன்டா, நீங்க எல்லாம் பின்னால போயிருவியடா. அப்ப குட்டைக்கு தான் சாமி பெருசு அப்படின்னு சொல்லி சுண்டி விரல் சொன்னிச்சான். அப்பதான் இந்த குட்டையா இருக்க கட்ட விரல் பார்த்துச்சான், போங்கடா நீங்க எல்லாம் உயிரோட வாழணும்னா சாப்பிடணும்டா, சாப்பிடறதுக்கு ஒருத்தன் உதவி இருந்தா தாண்டா இப்படி அள்ளி சாப்பிட முடியும், இல்லாட்டி இப்படி அடா அள்ளிக்கிட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கட்ட விரல் சொன்னிச்சான். அது போல கையில்லா குட்டை என் கட்டி கேட்டேன், இங்க காடல்லா நெட்டை என் முட்டி கேட்டேன், இகில்லா பெண்ணோட துண்டு விட்டான், அது இனிக்குதில்லை அடி வாழைப்பெண்ண என்ன. அது மாதிரி குட்டையா இருக்கணும்னு அகத்தியன் குட்டையா இருந்தேன், மகாவிஷ்ணு வாமன பதாரம் எடுத்தாரு குட்டையா. இதெல்லாம் மரியாதை எவ்வளவோ பெருமை உண்டு. ஆமா. நீ தண்ணியில போனா உடனே படகுல ஓட்டை விழுந்துருச்சு, உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டேன். அவனுக்கு பேர் முனிவனா? முனிவன் யாரு தெரியுமா? லகிமா, கரிமா, மகிமா, அனிமா, பிராப்தி, பிரகாமயம், ஈசத்துவம், வசித்துவம்னா அஷ்டமா சித்துக்கள் தெரிஞ்சவன் தான் முனிவன். நீச்சல் தெரியாதவன் முனிவனா? முனிவனா இருந்தா தண்ணியில நடப்பேன், அக்னியில நடப்பேன், ஆமா, உடலை பெருப்பேன், உடனே உடலை அணிமான்னா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சுருக்குவான். ஒருத்தன் உடலுக்கு இறந்து கிடக்குன்னா அந்த உடலுக்கு உடல் கூடு விட்டு கூடு வாய்வான். இது யாருன்னா அஷ்டமா சித்துக்கள் தெரிஞ்சவன் தான் முனிவன். அதே முனிவனா? இவன் நீச்சல் தெரியுமான்னு கேட்டவன் நீச்சல் தெரியாம இருந்தவன் முனிவனா? இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டியா நீ? நீ சொன்ன கதை நல்லா இருக்கு. தண்ணீரை விழுந்துட்டு இந்த பய தப்பிச்சுக்கிட்டேன், சின்ன பிள்ளை பெரிய மனுஷனுக்கு நீச்சல் தெரியல அப்படின்னு நீ கதையை அப்படி சம்மந்தப்படுத்தின. நல்லா தெரிஞ்சுக்க, தண்ணீரை விழுந்து தப்பிச்சாலும் நான் ஒரு ஆள் தான். கண்டிப்பா. என் கூட சேர்ந்தவனா போய் சேர்ந்துட்டாங்க பொதுவா வேற மாதிரி போயிடாது என்ன. அதனால தப்பிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கான். அதனால இந்த இடத்துல ஆமா இந்த மாதிரி இருந்தாக்கா ரொம்ப பேருக்கு பிடிக்கல, ரொம்ப பேருக்கு சந்தோஷப்படுறாங்க. கோயில் அள்ளி வைக்கிறதுக்கு உண்மை. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்படி ஏறுறதுனால தானே வண்டிக்காரன் கொண்டாந்து போவீங்க. அதனால ஞாபகப்படுத்தாதீங்க, முனிவன்னா யாரு? நீங்க சொன்ன மாதிரி படகுல நீச்சல் தெரியாம இருந்தவெல்லாம் முனிவனே கிடையாது. குந்தி தேவி என சொல்லக்கூடியவளுக்கு 5 மந்திரங்களை சொல்லி, அன்னைக்கு மந்திரங்களை சொல்லி குழந்தை பெறுவதற்கு காரணமா இருந்தானே சுபாச முனிவன். அவன் முனிவனா? இல்ல, நீங்க படகுல நீச்சல் தெரியாம இருந்தானே முனிவனா? அகத்தியன் என சொல்லக்கூடியவன் சிற்றகத்தியம் பேரகத்தியம்ங்கிறத உலகத்துக்கு இலக்கணத்தை வகுத்தானே, அவன் முனிவனா? இல்ல, நீச்சல் தெரியாம போனானே நீங்க சொன்ன இவன் முனிவனா? அஷ்ட வசுக்கள் என சொல்லக்கூடியதுக்கு சாபம் கொடுத்து பூலோகத்துல பிறக்க வச்சானே வசிஷ்ட மகா முனிவன், அவன் முனிவனா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி நீச்சல் தெரியாம போனானே இவே முனிவனா? உலகத்துக்காக பெருமை கொடுத்தன அப்படிங்கிற நோக்கத்தோட இன்னைக்கும் அகத்தியன் என்ன செஞ்சாரு? நகுசங்கிறவன் மலை பாம்பா பிறக்க கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்தான், அவன் முனிவனா? இல்ல, இப்ப நீங்க சொன்னவன் முனிவனா? அத்திரிகளை சொல்லக்கூடிய முனிவன் பெருமை அடையணுங்கிறதுக்காக இத்தனை சாதனைகளை பண்ணனானே, அவன் முனிவனா? இல்ல, நீச்சல் தெரியாதவன் முனிவனா? இப்படி முனிவனா நீங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க கதை சொல்றீங்கிறதுக்காக நான் சும்மா போனா நல்லா இருக்குமா? அதான் நாடு தொண்டை நாடு எல்லாம் சொன்னீங்க. இப்ப வாங்க, குறை யாருக்கிட்ட இல்ல, இப்ப நான் நக்கல ஆளுன்னு சொல்லி முடியாது. எனக்கு அதே அப்ப ஒரு பக்கம் குத்திக்கிட்டே இருக்கு. நான் நக்கல ஆளுன்னு சொல்லி எங்க இருந்து பாத்துச்சுன்னு தெரியல எனக்கு. சாமி இப்படி போட்டு உடச்சிட்டு எல்லாருக்கும் அடிக்கடி இந்த நக்கிறதே சொல்லாது. என் பிறகாரர் வருத்தப்படுறாரு. ஏன்னா குறைங்கிறது எல்லாருக்கிட்டே இருக்குங்க. ஆமா, குறை இல்லாத மனுஷன் உண்டா? ஏன்னா குறை இல்லாத மனுஷனே கிடையாது. ஓரமானமும் ஒரே ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரு பெரிய அரசர் வந்திருக்காரு. இந்த அரசர் என்ன பண்ணாரு? இந்த தர்த்திரியம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. இந்த தர்த்திரியா எவனாவது மூதேவி இருக்கானா, தர்த்திரியா இருக்கானா, அவன் மூஞ்சில முடிச்சா எதுவுமே உருப்படாதுன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆளை பார்க்கணும்னு இந்த அரசருக்கு வந்து ஆசை ஏற்பட்டு ரொம்ப நாள் ஆசை. ஆமா. உடனே மந்திரிகிட்ட கூப்பிடுங்க, வாயா இந்த உலகத்து நாட்டுல எவன் யார் தர்த்திரியா முடிச்சவன் இருக்கான், கூட்டி கொண்டாந்து முன்னால நிப்பாட்ட அவன் மோரையில முடிச்சு விட்டு நான் போகணும்னு சொல்றேன். சரி,
என்னன்னு பாப்பா. ஆமா. உடனே மந்திரி பார்த்தார், ஆக தத்திரியத்தை கொண்டு வரணுமே சொல்லி இருக்கிறதுலே தத்திரியத்துல தரித்திரியம் அட்டை தரித்திரியம் ஒரு சில பேர் இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நாடகத்துக்கு அப்புறம் வந்து கத்துல கேட்டாருன்னா அன்னைக்கு இன்னும் ஒவ்வொரு லாட்டி ஆக்கிடுறாங்க. அப்படி ஆளெல்லாம் இருக்காங்க இந்த நாட்டுல. அவங்க பார்த்தாலே மறைச்சிருக்கு அண்ணன் வணக்கம் இப்படி ஆளுகள்லாம் இருக்காங்க நாட்டுல. இந்த மாதிரி இந்த தத்திரியம் முடிச்சவன் என்ன பண்ணா, இந்த மந்திரி வந்து தத்திரியத்தை கூட்டிட்டு வந்துட்டாரு. சரி, நம்ம பற்புரை மாற தத்திரியங்க கூட்டிட்டு சிம்மாசனத்துல ஏறினால ராஜரத்ன இந்த மாதிரி தடுமாறி விட்டு கீழே தகரம் கிழிச்சு ரத்தமா ஊத்துது. வேலை செய்யறாங்க மன்னருக்கு. அப்பாடான்னு எந்திரிச்சுட்டாரு. எந்திரிச்சு ஆகா தத்திரியா அருமையா வேலை பாக்குறாங்க. அடுத்த முடிவு சரின்னு இங்க இருந்து போய் சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. சரி, சிம்மாசனத்துல உட்கார்ந்து வெண்சாமரன்னு வீசுவாங்கல்ல பெரிய. ஆமா, இவர்களுக்கு கெட்ட நேரமா என்னமோ தெரியல, வீசுறவங்க அவர் தலையிலே போட்டாங்க. முடிஞ்சிட்டு போய் அவர் தலையில வந்துருக்கோம். இதுவும் உடனே அரசருக்கு கோபம் இருக்கு. அடி என்னடி சண்டாங்க அப்படி கத்தி வருனார்ல, கத்தி வட்ட புடிதான் வருவாங்க. கத்திரி எப்படி வேலை செய்து பாருங்க. உடனே அங்கிருந்து விட முடியாதான் மந்திரி. ஆமா, மந்திரி இல்ல, அந்த காவலன் கொடுத்த முடியாது. அரசே கதை தெரியுமா, நம்ம பயிர்கள் எல்லாம் மாடு மேய்ச்சி அழிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க உடனே போகணும். என்னடா அது இடி மேல இடியா விழுந்துட்டு இருக்கு புரியா அப்படின்னு இன்னொருத்த வந்து சொன்னா, அரசே அடுத்த நாட்டு அரசும் படையெடுத்து வந்துருக்கு. படையெடுத்து வர்றானா, போடா போடா போய் கஜானாவை பாடுறாங்கிற. இன்னொருத்தன் சொன்னா அதை தீ பிடிச்சி எடுத்து பண்றாங்க. இவனை விட்டு வைக்க ஆக்கி வச்சு கூத்து பாக்குறனாடா. சரியா, இதெல்லாம் இருக்கட்டும் பாத்துக்குவோம். சரி, வழக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதான் உடனே சொன்னாங்க மந்திரி, கவலைப்படாது அரசு, இன்னைக்கு வழக்கெல்லாம் வித்தியாசமானது. என்னடா வித்தியாசம்? அடையாங்க கிடையாது, அவன் பண்ணாட்டி இவன் கொண்டு வச்சிருக்கான், இவன் பண்ணாட்டி அவன் வச்சிருக்கான், பெரிய பிரச்சனை. ஆனா இதுவும் போய் இளவழுத்தாடா அப்படின்னு கோபமா போயிட்டாருங்க வீட்டுக்கு. அரண்மனை அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. சரி, போய் படுத்துறது வரைக்கும் மனசு கேட்கல, ரொம்ப கவலைப்பட்டாரு. இந்த முகரையில முடிச்சதுனால இப்படி எல்லாம் ஆகி போச்சு. மந்திரியை கூப்பிட்டீங்க வாயா அப்படின்னா, மந்திரி எங்கேயாவது என்ன அரசு நீங்க தானே கூட்டி வர சொன்னீங்க, நான் கூப்பிடறதெல்லாம் இருக்கட்டும், மனசு சரியில்லை. அரசுகளுக்கு 2 பொண்டாட்டி இருக்கும். ஆமா, இந்த சின்ன அரசு இருக்கால, அவளை வர சொல்லியா முதல்ல, அவள்கிட்ட பேசுங்க, கவலையை கேட்கணுங்கிறார். உடனே மந்திரி, அரசை நீங்க கவலைப்படாதீங்க, அந்த தளபதி தள்ளிட்டு போயிட்டான். தளபதி தள்ளிட்டு போயிட்டாங்க, இதுக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. என்ன பப்பு மாதிரி ஆக்கிட்டீங்களே, மாத்திராங்க. புராணமும் பேசிக்கிட்டு தான் வர்றேன், புராணத்தை பேசியும் இப்படி கொண்டு வரேன். என்ன உடனே பார்த்தாங்க, உடனே சின்ன அரசு தளபதி சொல்லிட்டு போயிட்டான்னு இவர் பார்த்தாரு. அந்த முதல்ல அந்த தர்த்தியத்தை புடி, அவனுக்கு மரண தண்டனை காலையில் அப்படின்னு ஒண்ணு பார்த்தாரு. ஒன்னாந்து மந்திரி சிறையில் அடைச்சுட்டாரு. தர்த்திரியம் முடிச்சவன தர்த்திரியத்தை அடைச்சாச்சு, விடிஞ்சா மரண தண்டனை. உடனே தர்த்திரியத்தை கூட்டாரப்பா, தர்த்திரியா வா. என்ன மந்திரியாரு, உனக்கு மரண தண்டனை? மரண தண்டனையா? நான் ஒன்னும் தப்பு செய்யல, உனக்கு தண்டனை. தப்பு செய்யலடா, முடிச்ச தப்பு அதை பண்ணிக்கிட்டாண்டா முதல்ல அப்படின்னு சும்மா இருக்கக்கூடாது. இருங்க மந்திரியாத, எனக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. எதுக்குங்க? அதெல்லாம் காரணம் கேட்காத, மரண தண்டனை. சரிங்க, மரண தண்டனை கொடுக்கறது கொடுக்க புரிய, நான் சாகுறது சாக போறேன். இதை யாருல கொடுத்தா? அரசர் தாப்பா சொல்லியிருக்காரு. அப்படியா? நான் அரசர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். என்னடா கேட்க போறேன்? மூஞ்சில முடிக்க கூடாதுன்றாரு, கேட்க போறியா அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க, நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து போனேன். சரி போ, கடைசி ஆசை விட்டுருவோம்னு மந்திரி விட்டாரு. இங்க இருந்து போனவன் அரசே அப்படின்னா தர்த்தியமாப்பா வந்துட்டான்டா, தூக்கி தண்டாங்க, தூக்கி வாரி போட்டு வருங்க. திரும்பிக்கிட்டாரு. பாப்பா பாப்பா என்னடாப்பா? இல்ல அரசே, எனக்கு மரண தண்டனை. ஆமா, ஏன் அரசே, நான் எந்த தப்புமே செய்யலையே. தப்பு செய்யலாம இல்லப்பா, நீ மரண தண்டனை கொடுத்துருக்கேன்னா உன் மூஞ்சில முடிச்ச எனக்கு நடந்த இம்சையெல்லாம் தெரியுமா, இந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சுடா அப்படின்னு ஒண்ணு. அப்பத்தான் அவன் சொன்னா, ஆஹா இப்படி ஆகி போச்சு அரசே, பரவாயில்ல அரசே, என்ன மன்னிச்சிருங்க, நான் பிறந்த நேரம் போல இருக்கு, பாவம் உங்களுக்கு காலில் ரத்தம் வடிகிற மாதிரி போயிடுச்சு. அவளோட சாமரத்தை தூக்கி தலையில போட்டாளுங்க, தளபதி வேற உங்க பொண்டாட்டியே தள்ளிட்டு போயிட்டேன். அங்கே என்னடான்னா பயிர்கள் எல்லாம் மாடு மேய்ச்சிட்டு போயிடுச்சு, அங்கிட்ட என்னடான்னா கஜானா தீ பிடிச்சி எரியுது. இவ்வளவுக்கும் காரணம் யாரு? என் முகரையில முடிச்சதுனால தானே அரசே, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா எனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கீங்க, கடைசி ஆசை ஒண்ணு சொல்லிட்டு போறேன்னா. என்னடா சொல்ல போறேன்? என் முகரையில முடிச்சதுனால உங்களுக்கு இவ்வளவு பெரிய சிரமம் எல்லாம் ஏற்பட்டுருச்சு அரசே. ஆனா நான் காலையில முடிச்சது ஓம் முகரையில தாண்டா முடிச்சேன், எனக்கு வர்ற மரண தண்டனைடா எனக்கு. எங்க கொண்டு போறேன் அறிவை?
அப்ப அவன் குறை அவனுக்கு தெரியல அரசனுக்கு. நம்மளும் அப்பதான் அரசன் யோசனை பண்ண, ஆமாடா காலையில நம்ம முகத்துல தானே இவன் முடிச்சேன். அப்ப இவனுக்கு மரண தண்டனை, உனக்காவது கஷ்டங்கள் அனுபவிச்சா எனக்கு தண்டனை மரணம், நான் சாக போறேன்டா அவன் முதல்ல முடிச்சதுனால. அந்த மாதிரி யாராருக்கிட்டையும் எந்தெந்த குறையும் பார்க்க முடியாது. அதனால நான் நக்கிறதில்ல, நீ பார்க்காம இனிமே கதையோட உங்களுக்காக நல்லதொரு வாழ்க்கையை சொல்லணுங்கிற ஒரு நோக்கம் உங்க மாதிரி ஆள் தான் தேவை. இப்ப உள்ளதுல நீங்க தான் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கீங்க. அதனால நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமா நடிக்கணும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட என்ன சொல்ல வரீங்களா? ஏமா நீ இப்ப அவுத்து விடுமா? அவுத்து விடா இல்ல கதைய என்ன கட்டியா போட்டுருக்காங்க. இருந்தாலும் கூட வாழ்க்கை தேவை, நல்லதொரு கணவன் தேவை. காட்டுல கஷ்டப்பட்டு இங்க வாங்க, கத்தி கத்தி உள்ள உடம்பெல்லாம் வத்தி போச்சு. நீ என் உடம்ப பார்த்து வருத்தப்படுற, உண்மையில நான் வருத்தப்படுறேன். ஒரு நாளைக்கு வீட்டுல இருக்கக்கூடாதா? என்னமும் இருக்காங்க சம்பாதிச்சு என்னத்தை தான் கண்டிப்பா போங்க. ஏன்னா அதனால உங்களை பார்த்த உடனே பருவத்துக்கு ஏற்றவன் பருவத்துக்கு ஏற்றவன் இப்ப உள்ளதுக்கு சொல்ல வரேன். உண்மையில அருமையான புருஷன் பெருமையான புருஷன். நானே ஏன் உங்களுக்கு இந்த கொலவெறி? உங்களை கட்டி நான் என்ன பண்றது? ஏற்கனவே கையில கட்டையோட கழுத்துல கொட்டையோட தெருவா தெரியுறீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க பின்னாடி கட்டை அடிச்சுட்டு என்னால வர முடியாதுங்க. நான் முடியாம கிடக்குறேன், நீ வேறமா? இல்ல சாமி, நீங்களும் ஒரு நோக்கமா தான் இருப்பீங்க. நம்மளுக்கு சைத்தானே பின்னால வரக்கூடாது அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில. ஆனா என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னது நீ இந்த நோக்கத்தோட சொல்றேன் நீ நினைக்கிற? சரி, நான் அப்படி ஆளே கிடையாது. இருந்தாலும் எனக்கு 52 கொண்டாடி உடம்ப பாரு. அதனாலதான் இப்படி போயிடுச்சு போல. 60 புள்ள சாமான்யமா 52 கொண்டாடி என்னன்னா அங்க கல்யாணம் பண்ண வேற ஆண் அழக பார்த்தேன். வெளியில சொல்ல வேண்டாம், நம்மளுக்குள்ள இருக்கட்டும். அத்தனை பேரையும் எதை பிடிச்சு காலை பிடிச்சுதாமா அன்னைக்கு தும்முனதான் இந்த நிலைமை. அதனால அன்னைக்கு கல்யாணம் பண்ண 52 மனைவிகள் 60 புள்ள. என்ன சாமி வேப்பம்பழம் பெருக்கணும் பிரிக்கி தள்ளி இருக்கீங்க? ரிஷி பண்ணா ரத்தங்காது. 3.25 நாளிகையில 60 பிள்ளைன்னா 3.25 நாளிகைனா எவ்வளவு நேரம் தெரியுமா? 1.5 மணி நேரம். 3.25 நாளிகை 60 குழந்தைங்க பெற்றெடுத்தேன். இன்னும் கொஞ்சம் என்ன விட்டுருந்தாங்கன்னா 2 கிராமத்தை உருவாக்கி ஓட்டுக்கு 1000 ரூபாய் நான் வசூல் பண்ணிருக்கேன். கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க இடையில. அந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சாச்சு. இன்னுமே இருக்கு, போய் சேர வேண்டியதுதான். அதனாலதான் உன்னையும் கூட்டிட்டு போலாம்னு நல்ல எண்ணம். அவன் சொன்ன மாதிரி ஒரு கடைசி ஆகுதான் இங்க இருக்கக்கூடாது, எங்க உலகத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக வந்து ஒரு வாழ்க்கைய கருவாசி சொல்றேன். கருவாச்சி என் கருவாச்சி உன் பருவத்தை நீ பாதுகாத்து வாழ்ந்திருந்தா சிறப்பாச்சு. அண்ணன் சரியா செய்யறாரு. பேச்சுக்கு வந்து குறைச்சிடுறாரு, பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கேட்ப வருகிறார். தொழில் தெரிஞ்சவர். அதை போய் கருவாச்சுன்னு சொல்றது தப்பு தாங்க. இப்ப நம்ம நிறம்னா நெருப்ப குடியாட்டின மாதிரி. நெருப்ப குடியாட்டினா என்ன நிறமா இருக்கும்? அந்த நேரம் நம்ம இருந்தாலும் அதையே மாத்தி சொல்லுமே. எப்படி அப்படி மாட்டக்கூடிய நேரத்துல சிறப்பாச்சு சிறப்பாச்சு பாதுகாத்து வாழ்ந்திருந்தா சிறப்பாச்சு. நாரதர் வேலை நீங்க தான் பாக்குறீங்கிறது பத்தான் தெரியுது. அங்கிட்டு பாடும்போது பாப்போம் உங்களோட நம்பிக்கையா இருக்கேன். சந்தன் வேளாண் சரவணம்
கார்த்திகேயன் ஆறுமன் என்ன சொல்லக்கூடிய முருகனைய கணவனாக பார்த்து வந்திருக்கிறேன் மகளே. பிரணவ மந்திரத்தை மறந்து எங்க அப்பாவை தலையில கொட்டி சிறையில் அடைச்சவர். பிரணவ மந்திரத்தை தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமிங்கிற பெயர் பெற்றவர். தந்த மாதன பர்வத மலங்கிற மலையை பிறந்தவர். சூரபதுமன் என சொல்லக்கூடியவனா இரு ஊராக வளர்ந்து சிவர் பொடியாகவும் மயிலாகவும் ஏற்றுக்கொண்ட உத்தம புருஷன். கனிக்காக உலகத்தை நாடோடி மண்ணே. குருவனுடைய பெருமையை சொல்லணும்னா விடிகிற வரைக்கும் முருகனுடைய பெருமையை சொல்லி காலத்தை ஓட்டி போடலாம். இருந்தாலும் அப்பேற்பட்ட முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சத்தியமா சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு. சிவனுக்கு என்னமா வாகனம்? காளை வாகனம். காளை வாகனம். சக்திக்கு என்ன வாகனம்? சக்திக்கு சிங்க வாகனம். விநாயகருக்கு என்ன வாகனம்? மூசக வாகனம். கிருஷ்ணனுக்கு என்ன வாகனம்? கிருஷ்ணனுக்கு அதாவது மகாவிஷ்ணுக்கு என்ன வாகனம்? கருட வாகனம். சரி. பிரம்மாவுக்கு என்ன வாகனம்? எரும மாடு. யாருக்கு வாகனம்? எரும மாடா? எரும மாடு யாருக்கு வாகனம்? எரும மாடு யாருக்கு வாகனம்? யமனுக்கு வாகனம். மூதேவி யாருக்கு வாகனம்? மூதேவிக்கு என்ன வாகனம்? என்ன வாகனம்? கழுத. கழுத வாகனம். குபேரனுக்கு என்ன வாகனம்? என்ன வாகனம்? குதிரை வாகனம். நம்ம வாகனம் எப்படி? சூரி வாகனம். அதனால சொல்ல வரேன், குமரனுக்கு தினவிதச்சு வாழும் வாழ்க்கை சிறப்புதான். மாப்பிளைய பாத்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை இப்ப என்ன கல்யாணத்துக்கு அலையிறேனா? ஏதோ பெரியவர் சொல்லி இருக்கீங்க, உனக்கு மாப்பிள்ளை பாத்துருக்கமா அப்படின்னு. பார்த்தாலும் பாத்தீங்க நல்ல மாப்பிளைய பாத்துருக்கலாம்ல. இருந்து ஒரு ஆண்டி பண்டாரம் பரதேசி அவர் போய் மாப்பிளைய பாத்துருக்கீங்களே. ஏற்கனவே ஒத்த பழத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதுல அவத்து போட்டு ஒரு கோமணத்தோட பழனி மலையில போய் உட்காந்துருக்காரு. ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். கல்யாணம் ஆன ஒருத்தரை கொண்டு வந்து என்னோட சேர்த்து வைக்க நினைக்கிறீங்க. அப்ப பெரிய முன்னாடி நானும் சக்கல்தி சண்டை போட இருக்கிற ஒத்த கோமணத்துக்கும் ஆபத்து வந்துடும் அவருக்கு. ஞாபகம் வச்சுக்க. அதனால மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. வேற மாப்பிள்ளை இருந்தா மனசுக்கு பிடிச்சிருந்தா சரி சாமி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலங்க. அதனால வேணாம் 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 எனக்கு அவங்க பாடும்போது அம்மா அம்மா நீங்க, இப்ப நான் பாடும்போது சாமி சாமி. யார் பக்கம் உண்மை சொல்லுங்க. உங்க பக்கமா? என் பக்கம் தானே. அவருக்கு பாடக்கூடாது நீங்க. மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. வேற இடம் பார்த்து
தேடுங்க. ஆக உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டா, ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா பேச விடாம இடையில வந்து நம்மளையும் கெடுத்து அவங்களையும் கெடுத்துக்கிட்டு ஒரு சில பேர் போவாங்க. ஆனா நான் பேசுறதுக்கு இடம் கொடுத்து கடைசி நேரத்தை பார்த்தாக்க உன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சுட்டா பத்தி மாப்பிள்ள வேண்டாங்கிறிய சொல்லலாமா? ஏன் எனக்கு பிடிச்சிருந்தாங்க நான் கட்டுவேன். உங்க இஷ்டத்துக்கு கட்டி குடும்பம் பண்றதுக்கு நான் உங்க வெச்சாலும் நினைச்சல. நீங்க வெச்சால நாங்க நீங்க வெச்சாலான்னு கேக்குறேன். உங்க சட்டம் என்னங்க? அதாவது புருஷன் கிடைக்காம ஊர்ல தெரியுது. நீ என்னமோ சாமி பாத்துருக்க வந்திருக்க மாப்பிள்ளை. புருஷன் கிடைக்காம ஊர்ல தெரிஞ்சு அங்க போய் மாப்பிள்ளைய பார்த்து சொல்ல வேண்டியதானே? என்னதானே தேடி வந்திருக்காரு. கட்டிக்கமா பிடிக்கல டைவர்ஸ் பண்ணிடு. ஏன் அப்படி ஆரம்பிச்சுட்டீங்க? நல்லதொரு வாழ்க்கை நல்லதொரு மாப்பிள்ளை வாழ்க்கையில கிடைக்காத மாப்பிள்ளைய பார்த்து வந்த உனக்கு நல்ல காலம் முறக்குது நல்ல காலம் முறக்குது முருகனைய நாடு அவனைய தேடு அவனைய கூட்டிட்டு ஓடு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம் அந்த நாரதர் இடத்துல. மாப்பிள்ளை வேண்டாம் உனக்கு ஆசை இல்லைன்னு ஒருத்தருங்கன்னா பெரிய தொல்லை கிடக்கும். எனக்கு ஆசை கிடையாது. அவர் மேல ஆசை இல்ல. நான் பெத்த புள்ள மாதிரி அதனாலதான் எல்லை வச்சு பேசுறேன். ஆசை இல்லாத மனுஷன் உலகத்துல இருக்கானா? ஆடை இல்லாத மனுஷன் என்ன இருக்கலாம்? ஆசை இல்லாத மனுஷன் கிடையாதுமா. நீரினில் முழுகும் போது பொருள் மேல் ஆசை நிலையான கரையில் வந்தான் தரை மேல் ஆசை குறுத்த நெற்றியில் வெந்நீர் அணியும் போது சுற்றத்தார் மேல் ஆசை பார்மையில் மந்திரம் மோதும் போதும் உற்ற பசியாகும் மனத்தின் மேல் ஆசைன்னு சொன்னேன். இது எதுல உள்ள தெரியுமா? ஞான வெட்டியான் அப்படின்னு உள்ளது. எதையாவது சம்பந்தப்படுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்கேன். முருகன் யாரு? நீ சொன்ன ஒரு கனி கிடைக்காம உலகத்தை சுத்தினாரா? இருக்கட்டுமே. கனியை வாங்கினாரே விநாயகர் மச்சான் வாயில வச்சானா? கனிய விநாயகர் மச்சான் வாங்கினாருமா? கனியை வச்சு சாப்பிட்டாரு. கையில வச்சிருக்காருல்ல நம்ம கணேசன். எப்படி ஆளு? எந்த கணேசன்? இல்ல நம்ம மச்சான் சொல்றேன். கணேசன் வாங்கினதா அப்படியே கையில வச்சிருக்காரு. முருகன் கல்யாணம் பண்ணிக்கமா நம்ம கணேசன் படத்தை கூட வாங்கி கூட சாப்பிடலாம். ஒரு படம் எனக்கு தேவையில்லை. நீங்க என்ன வாங்கி கையில பிடிச்சிட்டு போங்க. நான் தானே அந்த படத்தையே கொடுத்தது. வாழை பழம் தின்ற கொடுத்து ஒரு கலகத்தை உண்டு பண்ணிட்டீங்க. ஆமா. குடும்பம் 2 கட்டுச்சா கிடையாது. பழம்ங்கிற ஒரு ஸ்தாபனம் ஏற்பட்டுச்சு. அந்த பழம்ங்கிறதுக்கு திரு ஆவினன்குடிங்கிற